ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மனக்குமரில் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க ஒரு ஆரி ஒர்க்கு டிசைன் அனுப்பிச்சி விட்டு எனக்கு ஆரி ஒர்க் போடணும்னு சொன்னாங்க. இப்போ அந்த டிசைனே உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த கஸ்டமரோட ப்ளவுஸு. மிஞ்சி போனால் 28 இன்ச்சு கூட இந்த ப்ளவுஸ் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப சின்ன கை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சின்ன கை. இது ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்களேன். இவ்வளோ தான் ப்ளவுஸே. ப்ளவுஸ் சைஸ் இவ்வளோ தான். 28 கூட 27 இன்ச்சு தான் இருக்குது. வருது. அகலமான ஒரு ப்ரைடல் டிசைனை இந்த குறுகலான இந்த ப்ளவுஸில் போட முடியாது, போட்டால் சரியாக இருக்காதுப்பான்னு சொன்னது தப்பா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள். அந்த அளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு பல்லாக்கு டிசைன் மாதிரி பேக்கில் நெட்டு வச்சு எனக்கு ஒர்க்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க காமிச்ச அந்த டிசைனே உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த டிசைன் போட்டிங்கன்னா எப்படியும் அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட காட்டும்போது அவங்க அளவும் தெரியாது எனக்கு, அவங்க உடம்போட மெஷர்மெண்ட்டும் எனக்கு தெரியாது. ஃபோனில் தான் என்கிட்ட டீல் பேசினாங்க. என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும் மேடம், ஆரி ஒர்க் பண்ணணும் என்கிட்ட. அதுவும் எத்தனையோ தடவை கேட்டாங்க. ஒரு 7-8 தடவை நான் வரேன் மேடம். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, வரேன் மேடம் எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும். வாங்கப்பா, அவங்க பார்த்துக்கலாம், தைச்சு தரேன். உங்களுக்கு எப்படி கம்மியாக பண்ணாங்கம்மா நான் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். சரி, அந்த பல்லாக்கு டிசைன் மாதிரி நெட்டு டிசைன் பின்னாடிக்கு நெட்டு கொடுத்து ஃபுல் ஒர்க்கு, கைக்கும் ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு. அந்த ஒர்க்குக்கு நான் கம்மியாக தான் அவங்களுக்கு ரேட் போட்டிருந்தேன் நான். அப்போ அவங்கக்கிட்ட சரி மேடம் எனக்கு ஓகே, இந்த ரேட்டு ஓகே, நான் மாப்பிள்ளை வீட்டில் தான் காசு கேட்டு நான் வாங்க போகிறேன், எனக்கு ஓகே, எனக்கு அதே டிசைனே போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. சரிம்மா வாங்கம்மான்னு சொன்னேன். வந்தோன்னே தான் பார்க்குறேன், கஸ்டமரை பார்க்குறேன். ரொம்ப குட்டி பிள்ளை, உடம்பு அளவு ரொம்ப சின்னது. அதான் இப்போ பார்த்தீங்களா, இப்போ 24 சைஸு 25 சைஸு தான் அந்த ப்ளவுஸோட அளவே இருக்குது. ரொம்ப குட்டி. அப்போ சரி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. நான் அடுத்த நாளைக்கு நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி, இல்லை பாப்பா ப்ளவுஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுத்த டிசைன் ஓகே, அந்த டிசைனே போட்டுக்கலாம். ஆனால் இதில் அகலமே இல்லை. இதில் நீ இவ்வளோ ஒர்க்கும் போட்டிங்கன்னா உங்களால் அந்த வெயிட்டே தாங்க முடியாது. இந்த டிசைனுக்கு வெயிட்டு தாங்காது. அது இல்லாமல் காசும் உங்களுக்கு கூட. நீ இவ்வளோ தூரம் என்ன கஸ்டமர் ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த ப்ளவுஸுக்கு இந்த டிசைன் போடுறதுக்கு வேறு ஒரு டிசைன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த டிசைன் போடலாம். இல்லை இதில் பேக்கில் வர அந்த நெக்கோட பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு டிசைன் வந்துடும். ஏன்னா சைடில் உங்களுக்கு கேப் இருக்காது உங்களுக்கு. இதுவே ஃபுல் ஒர்க்காக தான் வரும். உங்களுக்கு இன்னுமே காசு கம்மியாக உங்களுக்கு போட்டு தரேம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்னு சொன்னீங்கன்னாக்க இந்த காசு உங்களுக்கு வேஸ்ட்டுமா. எனக்கு குட்டி குட்டியாக தான் அந்த டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு பார்க்கும்போது என்ன மேடம் நான் அமிச்ச டிசைன் இவ்வளோ இதாக இருந்துச்சு, நீங்கள் போட்டிருக்கிறது இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அது ப்ரைடாக இருக்க ப்ளவுஸு. 38 சைஸு ஒரு ப்ளவுஸோட டிசைனை தான் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. உங்கள் ப்ளவுஸோட அகலம் 24 சைஸு. இந்த அகலத்துக்கு அந்த ப்ரைடோட ஒர்க்கு அந்த அகலத்தை கொண்டு வர முடியாது, துணி இல்லைனால அப்படின்னு அவ்வளோ விளக்கம் சொன்னேன். கடைசியில் காலையில் சொல்கிறாங்க, இல்லை மேடம் என் மாப்பிள்ளை வீட்டில் தைச்சிட்டாங்க, எனக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ண வேணாம், எனக்கு ரிட்டன் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இவங்களுக்காக 2 நாள் உட்காந்து ஒவ்வொரு டிசைனாக நெட்டில் சர்ச் பண்ணி இவங்களுக்கு அதை காமிச்சு போட்டு விட்டு எந்த இது எனக்கும் நான் எல்லா வேலையும் விட்டுட்டு தான் இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் என்கிட்ட அளவு எடுங்க, எனக்கு அளவு ப்ளவுஸ் சரி இருக்க மாட்டேங்குது, எனக்கு அளவு எடுத்து எனக்கு தைச்சி கொடுத்துருங்க சொல்லிவிட்டு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு அளவு எடுத்து எப்படிலாம் ஸ்டிச் பண்ணலாம், பிரின்சஸ் கட்டா சாதா கப் ஷேப்பா இவ்வளோவும் நான் அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பேசிவிட்டு எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கூட சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ண வேணாம், அந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்து வச்சுருங்க, நான் நாளைக்கு ஈவினிங் வாங்கிக்கிறேன், கோச்சிக்காதீங்க மேடம் அப்படின்ட்டாங்க. இவங்க சின்னதாக ஒரு கோச்சிக்காதீங்க மேடம்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்குது. இவங்க கொடுக்குற அந்த ஒர்க்கை நம்பி இன்னொருத்தவங்க கேட்ட ஒர்க்கை என் டைம் பத்தாது, டைம் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒர்க்கை கேன்சல் பண்ணிட்டேன். இதில் நஷ்டம் யாருக்கு? கஸ்டமருக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்லிடுறாங்க சாரி மேடம்ட்டு. ஆனால் நமக்கு நம்ம ஒர்க்கருக்கு எவ்வளோ அது பாதிப்பாக இருக்குது. டைமுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த டைமை இவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ செய்கிறோம். அந்த குமரல் என்னால் இது பண்ணவே முடியல. ஏன்னா கஸ்டமர்கிட்ட இதை நான் பேச முடியாது. ஏன்னா என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் சொல்லி தான் இந்த கஸ்டமர் வந்தாங்க. அந்த ஆதங்கத்தை உங்கள்கிட்ட யூடியூப் பண்ணுறேன். என்னோடய ஆதங்கம் சரியாக தப்பா
கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.